ஸ்ரீ சௌந்தர்யலஹரி ஸ்லோகம் 9. இந்த 9வது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் விளக்கமாக இப்பொழுது பார்க்கலாம். மஹீம் மூலாதாரே கமபி மணிபூரே ஹுதவஹம் ஸ்திதம் ஸ்வாதிஷ்டானே ஹிருதி மருதமாகாசமுபரி மனோபி ப்ரூமத்யே சகலமபி பித்வா குலபதம் சஹஸ்ராரே பத்மே சஹ ரஹசி பத்யா விஹரசே. ஆதார சக்கரங்கள், தேசாந்தரம் சென்றவர் திரும்பி வருதல், அஷ்ட ஐஸ்வர்ய சித்தி. மூலாதாரே, மூலாதாரத்தில், மஹீம் பிருத்திவி தத்துவத்தையும், மணிப்பூரே மணிப்பூரத்தில், கம் அபி ஜல தத்துவத்தையும், ஸ்வாதிஷ்டானே ஸ்வாதிஷ்டானத்தில், ஸ்திதம் இருக்கும், ஹுதவஹம் அக்னி தத்துவத்தையும், ஹிருதி ஹிருதயத்தில், அநாகத்தில், மருதம் வாயு தத்துவத்தையும், உபரி அதற்கு மேல் விசுத்தியில், ஆகாசம் ஆகாச தத்துவத்தையும், ப்ரூமத்யே புருவ நடுவில் ஆக்ஞையில், மனோபி மனஸ்தத்துவத்தையும், சகல குலபதம் அபி இவ்வாறாக சூக்ஷ்மமான மார்க்கத்தில் உள்ள எல்லா சக்கரங்களையும் வித்வா ஊடுருவி சென்று, சஹஸ்ராரே பத்மே 1000 இதழ் கொண்ட கமலத்தில், ரஹசி ரகசியமான இடத்தில், பத்யாசக உனது பதியாகிய சதாசிவனுடன், விஹரசே கூடி மகிழ்கிறாய். பஞ்ச பிரம்மாசனமாவது பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், ஈசன் ஆகியவர்களை கால்களாகவும், சதாசிவனுடைய மடியையே மேல் பலகையாகவும் கொண்டு கட்டில். இதுவே ஆ உ ம அர்த்த மாத்திரை பிந்து வடிவமான ஓங்கார மஞ்சம். 6 ஆதார சக்கரங்களையும் கடந்து சென்று சஹஸ்ராரத்தில் சமாதி செய்தல் அஷ்ட சக்கர வேதனம் என்றும் அந்தர்யாகம் என்று சொல்லப்படும். அது இங்கே விளக்கப்படுகிறது. மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்து அக்னிகண்டம், அதற்கு மேல் பிரம்ம கிரந்தி என்று ஒரு முடிச்சு உள்ளது. மணிபூரகமும் அநாகதமும் சேர்ந்து சூரியகண்டம், அதற்கு மேல் விஷ்ணு கிரந்தி என்று ஒரு முடிச்சு உள்ளது. விசுத்தியும் ஆக்ஞையும் சேர்ந்து சோமகண்டம், அதற்கு மேல் ருத்ர கிரந்தி என்று ஒரு முடிச்சு உள்ளது. கிரந்தி என்பது நாடிகளின் முடிச்சையும், நாடியினுள் பாயும் எண்ணங்களில் பூர்வ வாசனையால் ஏற்படும் சிக்கல்களையும் குறிக்கும். லலிதா சஹஸ்ரநாமத்தில் மூலாதாரத்திற்கு ஒரு ஸ்லோகம் உள்ளது. அதை இப்பொழுது பார்க்கலாம். மூலாதாரைக நிலையா பிரம்ம கிரந்தி விபேதினி மணிபூராந்தருதிதா விஷ்ணு கிரந்தி விபேதினி ஆக்ஞா சக்ராந்தராலஸ்தா ருத்ர கிரந்தி விபேதினி. மூலாதாரத்தில் இருந்து எழுந்த பராசக்தி சுவாதிஷ்டானத்தை கடந்ததும் மணிபூரகத்தில் பிரத்யக்ஷமாவாள். அங்கே அர்க்யம் பாத்யம் முதல் பூஷணம் வரை உபசாரங்களை செய்து அநாகத்திற்கு அழைத்து வந்து, தூபம் முதல் தாம்பூலம் வரை உபசாரங்களை செய்து விசுத்திக்கு அழைத்து வந்து, அங்கே பராசக்தியை சிம்ஹாசனத்தில் இருக்க செய்து, சந்திர கலாரூபமான ஸ்படிக மணிகளால் பூஜித்து
ஆக்ஞா சக்கரத்திற்கு அழைத்து நீராஜனம் செய்து சஹஸ்ராரத்தின் நடுவில் இருக்கும் சந்திர மண்டலத்தில் சதாசிவனுக்கு பக்கத்தில் சேர்ந்து அவர்களை சுற்றி படுதாவை போட்டு தான் சமீபத்தில் இருந்து கொண்டு அம்பாள் மூலாதாரத்திற்கு திரும்பும் சமயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இதுதான் அந்தர்யாகம் அல்லது சமயாச்சாரம் எனப்படும் மானச பூஜை. லலிதா சஹஸ்ரநாமத்தில் அதற்குள் உள்ள ஒரு ஸ்லோகம் உள்ளது. அதை இப்பொழுது பார்க்கலாம். அகுலா சமயாந்தஸ்தா சமயாச்சார தத்பரா. குலபதம் சூக்ஷ்மமான மார்க்கமே குலபதம் என்றும் ராஜவீதி என்றும் சொல்லப்படுவது. அதில் சஞ்சரிக்கும் குண்டலினி சக்திக்கு குலாங்கனா என்பது பெயர். மூலாதாரத்திற்கு ஒரு ஸ்லோகம் உள்ளது. அதை இப்பொழுது பார்க்கலாம். சர்வாதாரா மஹி யஸ்மாத் மூலாதார தயா ஸ்திதா ததபாவேது தேஹஸ்ய பாதஸ்யாத் உத்கமோபிவா. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக பூமி தத்துவம் இருப்பதால் அடிப்படையான முதல் சக்கரம் மூலாதாரம் என பெயர் பெற்றது. ஆதாரம் இல்லாவிட்டால் தேகம் கீழேயாவது விழும் அல்லது மேலேயாவது போகும். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ. ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகாயை நமஹ.